பிரியமானவர்களே, உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த மலை பிரசங்கத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள். உங்கள் பெருமைகள் எல்லாவற்றையும் வெறுமையாக்கி ஆவியின் வறுமைக்கு கொண்டு வருவதுதான் கருணை. உங்களுடைய ஆன்மீக நிலையின் துக்கத்திற்கு கொண்டு வருவதுதான் கருணையாக காணப்படுகிறது. இரக்க குணம் உள்ளவர்கள் மாத்திரமே தேவன்கிட்ட இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இரக்க குணம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? ஒரு 3 காரியங்கள். முதலாவது, உதவி செய்வார்கள். ஏழைகளுக்கு, பலவீனம் உள்ளவர்களுக்கு, முடியாதவருக்கு தன்னால் இயன்றளவு உதவி புரிவாங்க. இரண்டாவது, ஆறுதல் கூறுகிறவர்களாக இருப்பாங்க. யாரெல்லாம் துக்கத்தில் இருக்கிறாங்களோ, கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ, எல்லாரையுமே தேடி சென்று ஆறுதல் படுத்துகிறவர்களாக இருப்பாங்க. மூன்றாவது, பாதுகாப்பாங்க. எந்த ஒரு ஆத்துமாவும் நரகத்துக்கு செல்லக்கூடாது, எந்த ஒரு ஆத்துமாவும் சாத்தானுடைய பிடியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாக்கிறவர்களாக செயல்படுவாங்க. பிரியமானவர்களே, நாம் தேவன்கிட்ட இரக்கத்திற்காக ஜெபிக்கிறோம். அநேக பாவங்கள், அநேக விதமான சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். எப்படியாவது இந்த பாவத்திற்காக நான் தேவன்கிட்ட இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் கரத்தில் இருந்து இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாமும் இரக்கத்தோடு செயல்பட வேணும். உதவி செய்யுங்க, ஆறுதல் படுத்துங்க, எல்லா ஆன்மாவிற்காகவும் ஜெபியுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இரக்க குணம் உள்ளவர்கள் மாத்திரமே தேவன்கிட்ட இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தாவீதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. சவுலை கொலை செய்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் தாவீது என்ன பண்ணலை? கொலை செய்யலை. அந்த சவுலை என்ன பண்ணலை? கொலை செய்யாதவனா இருந்தான். அதனால தாவீது தேவன்கிட்ட இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, நாமும் இரக்க குணத்தோடு வாழுவோம். ஆண்டவருடைய இறை ஆசியை நாம் பெற்றுக்கொள்வோம்.